உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா, நோய்களை வியாதிகளை கொடுக்கும் எடுக்கும் கர்த்தர். நோய்களை கொடுப்பது, நோய்களை எடுப்பது, இந்த ரெண்டு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் செய்து வருகிறார். உபாகமம் 32வது அதிகாரம் 39வது வசனம் பார்க்கலாம். நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. என்ன கடவுள் சொல்கிறாருன்னா, நான் சொஸ்தப்படுத்துகிறேன். எதுலேருந்து சொஸ்தப்படுத்துகிறாரு? காயத்திலிருந்து. அந்த காயத்தை கொடுக்கறது யார்? நான் காயப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அப்போ சொஸ்தமாக்குறார், நோயிலிருந்து சொஸ்தமாக்குறார், நோயை கொடுப்பது கர்த்தர். வியாதியிலிருந்து சொஸ்தமாக்குகிறார், வியாதியை கொடுப்பது கர்த்தர். இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிசாசு தான் நோயும் வியாதியும் கொடுக்குது, கடவுள் கொடுக்கல. சரி, அப்போ பிசாசு கடவுளை மீறி செயல்படுது, அப்படியா? இல்லையா? பிசாசு கடவுளை மீறி செயல்பட முடியுமா? முடியாது. பிசாசு என்கிற அந்த தீய சக்தி தேவனுக்கு கீழான ஒரு சக்தி தானே ஒழிய கடவுளை மீறின ஒரு சக்தி கிடையாது. கடவுள் எப்போனா இல்லைப்பா, நான் கொஞ்சம் அசந்துட்டேன், நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், நான் அந்த பக்கமாக திரும்பி பார்த்துட்டேன், அந்த நேரத்தில் பிசாசு உங்களை இப்படி பண்ணிடுச்சு, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், ஐ ஆம் சாரி அப்படின்னு கடவுள் சொல்லுகிற நிலைமையில் கடவுள் இருக்கிறாரா? இல்லை, இல்லையா? அவர் வார்த்தையினால் படைக்கிறார். கடலை பார்த்து சொல்கிறாராம், இந்த அளவுக்கு நீ அலை வரட்டும், இதுக்கு மேலே வராதுன்றாராம். அது அப்படியே அது கேட்குது. கடவுள் கோவப்பட்டால் தான் அது சுனாமி மாதிரி கரையை கடந்து வருது. சூரியனை படைக்கிறார், நீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஆனால் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அழிஞ்சு போகல. பூமியை அந்தரத்தில் தொங்குன்னு சொல்லிட்டாரு, அது அந்தரத்தில் தொங்கி கொண்டு இருக்கிறது. நட்சத்திரங்களை பெயரை சொல்லி அழைக்கிறார், இல்லையா? அவர் நினைக்கிறார், நினைச்சது இப்படி நடக்கட்டும்னு சொல்கிறாரு, சொன்னது நடக்குது. நடந்த காரியங்கள் எல்லாம் அவரால் செய்யப்பட்டது, நடக்கிற காரியங்கள் அவரால் செய்யப்படுகிறது, இனி நடக்கும் என்ற காரியத்தையும் அவர் சொல்லி செயல்படுத்துகிறார். ஏதோ நடக்குதுன்னு அவர் சொல்கிறார், இல்லையா? இப்படி நடக்கும்னு சொல்கிறாரு, அது நடக்குது, இல்லையா? இயேசு சொல்கிறாரு, கடைசி காலத்தில் இப்படிலாம் நடக்கும், அதெல்லாம் நடக்குது. நீ நல்லா இருப்பன்றாரு, நல்லா இருக்கிறான். நீ அழிஞ்சு போவன்றாரு, அழிஞ்சு போகிறான். அப்போ கடவுளோட கண்ட்ரோலுக்கு மீறினது ஒன்றுமே கிடையாது. அப்போ பிசாசின் சக்திகள் தேவனுடைய சக்திக்கு கீழ்ப்பட்டது தானே ஒழிய தேவனை மிஞ்சி தேவனுக்கு மேலாக செயல்படுகிற சக்திகள் கிடையாது. இதே யோபு விஷயத்தில் கூட பிசாசு பெர்மிஷன் கேட்குது. நீங்கள் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து விடுங்க, நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன் அப்படின்னு. அப்பயும் கண்ட்ரோல்டாக சொல்கிறார், சரி நீ இந்த அளவுக்கு நீ வேலை செய்யலாம், இதுக்கு மேலே செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் பாதுகாப்பு எடுங்க, நான் இந்த மனுஷனுக்கு நோயை கொடுக்குறேன், வியாதியை கொடுக்குறேன். அப்போ கடவுள் என்ன சொல்லலாம்? சரிப்பா, இந்த அளவுக்கு நீ வேலை செய்யலாம், நீ இதுக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. அப்போ நம்ம பிசாசு செய்துன்றோம். பிசாசு கடவுளை மீறி செய்ய முடியாது. ரெண்டு விஷயந்தான். நோயும் வியாதியும் நமக்கு ஒன்று கடவுள் கொடுத்தால் வரும், இல்லைன்னா கடவுள் அனுமதித்தால் வரும். கடவுள் கொடுக்கல அப்படின்னா வராது, கடவுளை அனுமதிக்கலை அப்படின்னா வராது. அதை மீறி கடவுள் கொடுக்காத பட்சத்தில் அவர் சொல்கிற, நான் பூட்டினா திறக்க முடியாது, திறந்தால் பூட்ட முடியாது, இல்லையா? அவர் சொல்கிறது தான். நம்ம என்னமோ கடவுளை மீறி, இல்லையா? அவர் கொடுக்கலை, ஆனாலும் பிசாசு கொடுத்துருச்சு, அவர் அனுமதிக்கலை, இருந்தாலும் பிசாசு கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த தீய சக்தியை கடவுளுக்கு மேலாக உயர்த்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்கிறோம். அதை என்னென்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, God controls both good and evil forces to accomplish His will. அவர் நல்ல சக்திகளையும் தீய சக்திகளையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் அந்த ரெண்டு சக்திகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார் என்பதுதான் உண்மை. இதே ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார், சேலா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது,
அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. கடவுள் வரும்பொழுது அவர் கோபமாக வந்தார்னா அவருக்கு முன்னாடி கொள்ளை நோய் வருமா? அவருடைய எதிரிகள், அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவரை விசுவாசியாதவர்களை அழிக்கும்படிக்கு கடவுளுக்கு முன்னாடி கொள்ளை நோய் வருகிறது. அவர் அடிகளில் இருந்து இல்லையா, அவர் பின்னாடி, அவர் பாதங்கள் கீழே இருந்து காய்ச்சல், எரிபந்தமான காய்ச்சல் புறப்படுகிறது. அப்படின்னா எல்லா விதமான நோய்களையும் வியாதிகளையும் அவர் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார். கொள்ளை நோய் அப்படின்னா எனி ஃபேட்டல் டிசீஸ் தட் ஸ்ப்ரெட்ஸ் குயிக்லி அண்ட் கில்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். அதாவது அநேகரை கொல்லும்படிக்கு வெகு சீக்கிரமாக பரவுகிற ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய நோய், அதான் கொள்ளை நோய். இப்போ கொரோனாலாம் கொள்ளை நோய் தான். இது யாரால் வந்துச்சு? கடவுளுடைய கோபாக்கினை. பிசாசு கொடுக்குதுன்னா கூட சரி, பிசாசே கொடுக்குறதா வச்சா கூட தேவன் அனுமதித்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா, தேவனுக்கு முன்பாக கொள்ளை நோய் செல்லுகிறது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்படுகிறது. எல்லா விதமான நோய்களும் வியாதிகளும் தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரத்தில் 12 வாசிக்கலாம். அப்போது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி, உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடினால், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழும் மட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரண்மனையில் அகப்பட்ட எல்லா பொருள்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோவகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்துப்போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்தவர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. என்னன்னா, ஒரு ராஜா இருக்கிறாரு, கடவுள் பிரியமில்லாமல் இருக்கிறாரு, கடவுளுக்கு விரோதமாக எல்லா விதமான அநேக பாவங்களை அவர் செய்கிறார். அவர் செய்கிறது மட்டுமல்ல, அவருடைய நாட்டு ஜனங்களும் அந்த ஒரு தவறான வாழ்க்கையை பின்பற்றும்படிக்கு மக்களையும் மோசம் போக்குகிறார். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை வாதிப்பேன், உன் பிள்ளைகளையும் மனைவிகள் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வாதிப்பேன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் உனக்கு குடல் நோய் ஒன்றை கொடுத்து நான் உன்னை அழித்து போடுவேன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு குடல் நோய் கொடுக்குறாரு. ஒரு 2 வருஷ காலம் அவர் அதில் கஷ்டப்பட்டு மரித்து போகிறார். அப்போ இந்த நோயை வியாதியை கொடுப்பது யார்? கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, கடவுளை விசுவாசியாமல் போகும்போது, கடவுள் நினைத்தால் எந்த விதமான நோயையும் வியாதியையும் நமக்கு கொடுக்கக்கூடும் மட்டும் இல்லை, அவர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான நம்ம சத்தியங்களை நாம் பார்க்க கடவுள் கிருபை அளிக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? கடவுள் சொல்கிறார், ஊமை, செவிடு, குருடன் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா ஏதோ வந்துட்டாங்க. கடவுள் சொல்கிறார், நான் தான் உண்டாக்குகிறேன். ஊமையனையும் செவிடனையும் குருடனையும் பாதி பேர் ஏதோ எப்படியோ வந்துடுறாங்க, மீதி பாதி பேர் நான் உண்டாக்குறேன். நான் தான் உண்டாக்குகிறேன். எல்லா நோய்களுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் பின்னாக
கடவுள் ஒன்று அதை கொடுக்கிறார், இல்லை அனுமதிக்கிறார். கடவுளை மீறி எந்த நல்லதும் நமக்கு வராது, கடவுளை மீறி எந்த கெட்டதும் நமக்கு வராது. யாத்திராகமம் 9வது அதிகாரம் இஸ்ரவேலர்களை கடவுள் எகிப்தில் அடிமைத்தனத்திலேருந்து மீட்கிறார். மீட்கும்போது 9வது அதிகாரத்தில் போட்டிருக்குது, மகா கொடிதான கொள்ளை நோயை கொடுக்கிறார் இல்லையா. 5வது வாதையாக அந்த ஆடு மாடு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மிருகங்கள் எல்லாம் ஒரு பெரிய கொள்ளை நோயினால் சாகும் அப்படின்றாரு. அதேமாதிரி சாவுது. அந்த கொள்ளை நோயை கொடுக்கிறார். அந்த கொள்ளை நோயை கரத்தில் வைத்திருப்பது தேவன். 6வது வாதையாக மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணுகிறார்னு பார்க்குறோம். அப்போ கொப்பளம் அது ஒரு நோய், ஒரு வியாதின்னு வச்சுக்கலாம். அதை மனுஷங்க மேலேயும் சரி மிருகங்க மேலேயும் சரி தேவன் வர பண்ணுகிறார் இல்லையா. அந்த வேறு எந்த தெய்வத்தாலையும் அதை தடுக்க முடியல. வேறு எந்த தெய்வத்தாலையும் இஸ்ரவேல் மக்கள் மேலே அதே நோயை கொடுக்க முடியல. அங்கே கடவுள் கொடுக்கல, வரல. இங்கே கடவுள் கொடுக்குறாரு, வருது. யாத்திராகமம் 11வது அதிகாரம் இல்லையா, கடைசி வாதையாக சொல்கிறார், தலைச்சின் பிள்ளைகள் எல்லாம் மாண்டு போகும்னு சொல்கிறார். 5வது வசனம், அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீச்சு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி. கடவுள் சொல்கிற எல்லா தலைச்சின் பிள்ளைகளும் இல்லையா, மிருக ஜீவன்களுடைய தலைச்சன், மனிதர்களுடைய தலைச்சன் எல்லாம் சாகும். இந்த ரத்தம் பூசாத வீட்டில் எல்லார் வீட்லேயும் சாவு உழுன்னு சொல்கிறார். அப்போ அந்த மரணத்தை கொடுக்கிறவர் யார்? தேவன் கொடுக்கிறார். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 12:23 வாசிக்கலாம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். ஏரோது மக்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறார், ஒரு மேடை பேச்சு கொடுக்குறாரு. இப்போ மக்கள்லாம் ஆஹா இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தைன்னு ஏரோது எல்லாம் புகழ்கிறாங்க. அப்போ கடவுள் பார்க்குறாரு ஏரோது என்ன பண்ணுறாருன்னு. ஏரோது அது நானும் ஒன்றும் இல்லைப்பா, கடவுள் தான் அப்படின்னு கடவுளுக்கு மகிமையை செலுத்தலையாம். அவர் என்ன பண்ணார், ஆமாம்மா நான் பயங்கரம் தான், நான் கிரேட்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் கோவம் கடவுள் என்ன பண்ணாராம், அவரை அடித்தார். அவன் ஏரோது ராஜா புழுத்து இறந்து போனான். நாளாக அவன் உடம்புலேருந்து, கையிலேருந்து, காலிலேருந்து, மூஞ்சிலேருந்து, எல்லா இடத்துலேருந்து புழு கொட்டுது. அந்த விதமான நோயும் வியாதியும் கொடுக்கிறார் தேவன், கொடுக்கிறார் கர்த்தர், கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 2 நாளாகமும் 26:20 வாசிக்கலாம். பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ஊசா என்கிற ஒரு ராஜா, அவர் ரொம்ப கடவுளுக்கு பிரியமான ஒரு ராஜா. அப்படியே கடவுள் அநேக நன்மைகளை செய்கிறார் அவருக்கு. ஏன்னா அவர் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறதுனால அநேக நன்மைகளை செய்கிறார். அவர் ரொம்ப பலத்து அநேக வெற்றிகளை காணுகிறார். ரொம்ப எல்லாமே நல்லா போகுது. அவருக்கு அப்படியே ஒரு பெருமை டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, ஆசாரியர்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா, ஏன் நான் செய்யக்கூடாதா, நான் அந்தளவுக்கு நல்லவன் இல்லையா, பரிசுத்தவான் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்குது போல இருக்குது. ஆசாரியர்கள் செய்கிற அந்த தூபம் காட்டுகிற வேலையை அவர் செஞ்சார். அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் செய்யக்கூடாது, இது ஆசாரியர்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு. இல்லை ஏன் ஆசாரியர்கள் மட்டும் செய்யணும், நானும் செய்யலாம் அப்படின்னு செய்யும் போது கடவுளுக்கு கோபம் கடவுள் அவரை அடிக்கிறார். அடிக்கும் போது ஆன் ஸ்பாட் அவர் தூபம் காட்டுறதுக்கு தூப வர்க்கத்தை எடுக்கும்பொழுது நெற்றியிலே அவருக்கு குஷ்டரோகம் ஆரம்பிக்கிறது. அதை அவரே உணர்றார். சுற்றி இருக்கிற ஆசிரியர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரை பிடிச்சி ஆலயத்தை விட்டு வெளியில் தள்ளி விடுறாங்க. கர்த்தரை அடித்தார்னு பார்க்குறோம். கடவுளால் எந்த நோயையும் வியாதியும் கொடுக்க முடியும், அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இதை கற்றுக்கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் 6:18 வாசிக்கலாம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க, அநேகர், எவ்வளோ பேர், பயங்கரமாக வராங்க. பெரிய ஒரு ஆர்மியாக வருது. ஆர்மியாக வந்தவொடனே கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ப்ரேயர் பண்ணுறார். எலிசா ப்ரேயர் பண்ணுறார் கடவுள்கிட்ட. ஆண்டவரே இவங்களுக்கு குருட்டுத்தனத்தை உண்டு பண்ணுங்க. இங்கிலீஷில் போட்டிருக்குது பிளைண்ட்னஸ். இவங்களுக்கு குருட்டுத்தனத்தை உண்டு பண்ணுங்கன்னா எல்லாருக்கும் என்ன ஆயிடுதுன்னா குருட்டுத்தனம் உண்டாகிறது. நல்லா தான் கண்ணு தெரியுது, இல்லை வேறு என்ன குருட்டுத்தனம் நமக்கு தெரியல. இங்கே எல்லாரும் குருடர்களாய் மாறி விடுகிறார்கள். கடவுளால் எந்த விதமான அழிவையும் கொடுக்க முடியும். குருடாக மாற்றிய
எல்லாரையும் அவர் வந்து எலிசா வந்து வழி நடத்திட்டு போய் அந்த பட்டணத்தோட நடுவில் நிறுத்திடுறார். அப்போ அந்த ஊர் ராஜா கேட்குற, என்ன எல்லோரையும் கொன்று போட்டுடலாமா அப்படின்னு. இல்லை வேண்டான்னு சொல்லி அது வேறு கதைங்கள்லாம் நடக்குது. ஸோ அப்போது ஒரு பெரிய ஆர்மி, மிலிட்ரி, அது 1000 பேர் இருந்தாங்களா 1,00,000 பேர் இருந்தாங்களான்னு தெரியாது, எல்லாருக்குமே குருட்டுத்தனம் உண்டாகட்டுன்றார். எல்லாருக்குமே குருடர்களாக மாறி விடுகிறார்கள். 2 சாமுவேல் 12-15 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. இல்லையா? தாவீது வந்து ஒரு பாவம் செய்கிறார். உரியா என்கிற அவருடைய படைத்தலைவன், அந்த தலைவனுடைய மனைவியை அவர் எடுத்துக்கொண்டு தாவீதுனால் அவங்க கர்ப்பமாகறாங்க. இது கடவுளுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறது. அதனால் கடவுள் என்ன பண்ணுறன்னா, கோவப்பட்டு தாவீதின் பிள்ளை, இந்த உரியாவின் மனைவி உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை தேவன் அடிக்கிறார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அவர் ப்ரேயர் பண்ணுறார். ஒரு வாரம் ப்ரேயர் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப தீவிரமாக பண்ணுறார். உபவாசம்லாம் இருந்து ப்ரேயர் பண்ணுறாரு. பட் கடவுள் அந்த பிள்ளையை சாகும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த பிள்ளை மரித்து போனது. அப்போ யாருக்கும் எந்த நோயையும் எந்த வியாதியையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மீகா 6:13 வாசிக்கலாம். ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சியமாக்குவேன். இல்லை, உன் பாவத்தினால உன்னை நான் அடிப்பேன். நீங்கள் இங்கிலீஷில் என்ன வருதுன்னா, ஐ வில் ஆல்சோ மேக் யூ சிக் பை ஸ்ட்ரைக்கிங் யூ பிகாஸ் ஆஃப் யுவர் சின்ஸ். உன் பாவத்தினால உன்னை அடித்து உன்னை நோயிலும் வியாதியிலும் தள்ளி விடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ நோய் வியாதிலாம் எதுக்கு கடவுள் கொடுக்குறாருன்னா, பொதுவாக பாவம், இல்லை ஒரு சில வேறு ரீசன்ஸும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இல்லையா? கடவுளுடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு சில நேரத்தில் சிலரை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒரு சில நோயை வியாதியை கொடுத்து தான் கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு சித்தமான நல்ல வழியில், ஒரு ஆசீர்வாதமான வழியில் கடவுள் கொண்டு போவார். அது ஒரு டெம்பரவரியாக சில நேரத்தில் சில காரியங்கள் பண்ணுவார், தெரியாது நமக்கு. இல்லையா? யோசேப்பு ஜெயிலில் இருந்த மாதிரி, யோசேப்புக்கு வந்து அநேக வாக்கு தத்தங்களை கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் அவர் போய் ஜெயிலில் உட்கார அளவுக்கு ஆயிடுது. அது வந்து கடவுளோட பிளானில் ஒரு பார்ட் தான். அப்படி வச்சு வேறு மாதிரி கொண்டு வரார். ஸோ அதனால் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு நோய் வியாதி ஏன் வருது அப்படின்னா, அவன் தேவனுக்கு முன்பாக செய்கிற பாவங்கள். எல்லாருமே நோய் வந்தோடனே வியாதி வந்தோடனே நான் யோபு மாதிரி, பிசாசு வந்து என்னை அடித்து பார்க்குது, அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நான் கடவுளுக்கு ஏற்கனவே நான் ரொம்ப பரிசுத்தவானாக கடவுளுக்கு முன்னாடி இருக்கிறேன், இன்னும் நான் பரிசுத்தவானாக இருந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாவங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அடி மேலே அடி விழும், உணர்வு இல்லாமல் அழிந்து போகிற அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி எல்லாருமே யோபுன்னு சொல்லக்கூடாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினார்கள் என்பது தான் தேவன் நம்மை குறித்து சொல்கிற சாட்சி. அப்போ நோய் வியாதி ஏன் வருதுன்னா, பாவத்தினால் வருது. அந்த நோய் வியாதி கொடுக்கிறவர் தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எண்ணாகமம் 11:33 வாசிக்கலாம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இல்லையா? திடீர்னு அவங்க மாம்சம் கேட்டு சண்டை போடுறாங்க. எகிப்திலேருந்து இஸ்ரவேலர்களை கடவுள் மீட்டு கொண்டு வருகிறார். அவங்க இந்த மன்னாவையே கொடுக்குறாரு. கடவுள் இந்த மன்னாவையே சாப்பிட்டு என்னத்த, எங்களுக்கு இறைச்சி இல்லையே அப்படின்னு கடவுளுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மோசைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அப்போ கடவுள் கோவப்பட்டு மாம்சத்தை கொடுத்துடுறார். இல்லையா? காடைகளை கொடுத்துடுறார். அவங்க அதை சாப்பிடும் போதே கடவுளுடைய கோபம் மூண்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய வாதையால் வாதித்து அநேகரை கொன்று போடுகிறார். வாதைன்னா என்னென்னா, லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. அது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ். தேவன் கொன்று போடுகிறார். அங்கே ஒரு இடத்துல பார்த்தோம், கொள்ளை நோயை கொடுக்கிறார், இங்கே வாதையை கொடுக்கிறார். நோய்களையும் வியாதிகளையும் கொடுத்து மக்களை அழிக்கும்படிக்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 25:38 வாசிக்கலாம். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். தாவீது போய் ஒரு மலையில் வந்து பதுங்கியிருக்கிறார் 400 பேரோட. அப்போ அந்த மலையில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறான். ஆடு மாடு, அவனுக்கு அதை மேய்ச்சி அது மயிர் கத்திரிச்சு அந்த பாலை விற்கிறது, இறைச்சியை விற்கிறது, அந்த மயிர் கத்திரிச்சு அதை விற்கிறது, இதில் வந்து அவனுக்கு பெரிய பிஸ்னஸ். இவங்க 400 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு டைம் தாவீதுக்கு என்ன வருதுன்னா, சரி நம்ம கொஞ்சம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே,
இந்த மலையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அவர் இருக்கிறாரு, நம்ம ஹெல்ப் கேட்கலாமே, ஹெல்ப் கேட்டால் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தாவீது வந்து சரி நம்ம போய் அவர் கொண்டுலான்னு நினைக்கிறாரு. அப்புறம் கொள்ளாதபடிக்கு காரியங்கள் நடந்துருது. அப்போ வந்து ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனுஷனும் விடலை. நம்ம தாவீது ஹெல்ப் கேட்டால் நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் நாபாலை வாதித்தார். ஏதோ ஒரு நோயோ ஏதோ ஒரு வியாதியோ கொடுக்குறார், ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குறார். அப்போ அவன் வந்து ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் மரித்து விட்டான் என்று பார்க்குறோம். இதே மாதிரி தான் பவுலுக்கு வந்து இது உண்டாகுது இல்லையா, ஒரு கண்ணு போயிடுது இல்லையா. இயேசுக்கு விரோதமாய் அவர் வந்து காரியங்களை செய்து வரும்போது இயேசு வந்து பேசும்பொழுது அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்பீடாக போகிறார். அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அவரை டெம்பரவரியாக குருடாக்குறார். அப்புறம் திருப்பி கண்ணை கொடுத்துட்றாரு. அப்போ நோயை கொடுக்கவும் முடியும், வியாதியை கொடுக்கவும் முடியும், அதை குணமாக்கவும் முடியும் கடவுளால். அனானியா சஃபீரால் அவங்க வந்து பேதுருக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அவர்கள் பொய் சொல்லும்போது தேவன் அவர்களை கொன்று போடுகிறார் இல்லையா. அது உடனே என்ன ஆச்சுன்னு தெரியும், ஹார்ட் அட்டாக்காக என்னன்னு தெரியாது. இம்மீடியட்டாக அவங்க 2 பேரும் செத்து போகிறாங்க இல்லையா. எலிமாஸ் என்ற ஒரு மாய வித்தைக்காரன் இல்லையா. அவங்க சீஷர்கள் வந்து பிரசங்கம் பண்ணும்போது இவங்களோட சத்தியத்தை மற்றவங்க ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறான். அப்போ இவங்க கோவப்பட்டு சொல்லிடுறாங்க, கடவுளோட கோபாக்கு நம்ம மேலே வருது. இன்னும் கோவப்பட்டு சொன்ன உடனே கடவுள் வந்து அவனை குருடாக்கிறார் இல்லையா. வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் பார்க்குறோம், எல்லாருக்கும் புண்ணு வருது, கொப்பளம் வருது, கட்டி வருது, அநேக நோய்கள், வியாதிகள் இல்லையா. கொள்ளை நீங்கள் இயேசுவன் சொல்கிறார், கடைசி நேரத்தில் அநேக கொள்ளை நோய்கள் வரும், வாதைகள் வரும் இப்படின்னு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா எல்லா விதமான நோய்கள், எல்லா விதமான வியாதிகள் இதை கொடுப்பது கர்த்தர். ஒன்று அவரே கொடுக்கலாம், இல்லைன்னா அவர் அனுமதிக்கலாம். கொடுத்தாலும் அவர் கொடுத்தாரு, அதான் உண்மை. அனுமதித்தாலும் அவர் அனுமதித்தார், அதாவது அவர் கொடுத்தார், அதான் உண்மை. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் வரும் இல்லையா. இப்போ பிசாசு வந்து நான் அவனை வந்து ஆண்டவரே இந்த மாதிரி வியாதியை கொடுத்து அவனை கஷ்டப்படுத்த போகிறேன். சரி படுத்துப்பா, யார் கொடுத்தா? பிசாசுக்கு பெர்மிஷன் கடவுள் கொடுக்குறாரு. கடவுள் கொடுக்கலன்னா பிசாசால் கிரியை செய்ய முடியாது. அப்போ எந்த விதமான நோய்களையும் வியாதிகளையும் மனிதர்களுக்கு கொடுக்க தேவனால் ஆகும். கடவுளை மீறி நமக்கு எந்த நோயும் எந்த வியாதியும் நமக்கு வருவதில்லை. கடவுளை மீறி நமக்கு எந்த நோயும் எந்த வியாதியும் நமக்கு குணமாவதும் இல்லை. இயேசு வந்து குணமாக்குறாரு. 12 வருஷம் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, 18 வருஷம் உடம்பு சரியில்லை, 38 வருஷம் உடம்பு சரியில்லை, பிறவி குருடன். இயேசு குணமாக்குறார், குணமாகறாங்க, இல்லைன்னா இல்லை. இதுதான் வந்து நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு வசனம் வாசிக்கிறோம், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். என்னென்று வேறு தேவன் இல்லை. நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று தேவன் சொல்கிறார். ஸோ இப்போ என்னென்னா இது ஏன் புரிஞ்சுக்கணுன்னா இந்த சத்தியத்தை நம்ம சும்மா வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே பேய் வந்து பிரச்சனை பண்ணுது. சரி, ஏன் பேய் பிரச்சனை பண்ணுது? கடவுள் என்ன பண்ணுறாரு? கடவுளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? ஏன் காப்பாற்றலையா அவர்? ஸோ இந்த கேள்வி நம்ம போட்டால் என்ன பதில் சொல்கிறது? அப்போ என்னென்னா பேய் பிரச்சனை பண்ணுது நம்ம ஏன் சொல்கிறோன்னா நம்மளை குறித்து ஒரு பெருமையான எண்ணம், நான் யோபு மாதிரி, அதனால தான் பேய் பிரச்சனை பண்ணுது. நம்ம யோபு மாதிரி கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினார்கள், அந்த மாதிரி நம்ம. அப்போது நம்ம என்னென்னா டக்குன்னு என்னென்னா கடவுளை மீறி எந்த நோயும் நமக்கு வருவதில்லை, கடவுளை மீறி எந்த வியாதியும் நமக்கு வருவதில்லை. கடவுள் கொடுத்தா தான் நமக்கு நோய் வியாதி வரும், இல்லைன்னா கடவுள் அனுமதிச்சா தான் நமக்கு நோய் வியாதி வரும். ஏன் ஆண்டவரை கொடுத்தீங்க, ஏன் அனுமதிச்சிங்க? அப்போ கடவுள் ஏன் கொடுக்குறாரு, கடவுள் ஏன் அனுமதிக்கிறார்? அப்போ நம்ம என்ன பாவம் செஞ்சுருக்கிறோம், நம்ம எதில் மனம் திரும்பணும், இதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். ரொம்ப ரேராக வந்து சில நேரத்தில் அவருடைய சித்தம் நிறைவேறும்படி கூட ஒரு சில நோய்கள் வியாதிகள் வரலாம். அது வந்து ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர். ஏன்னா அது எதுக்கு சில சமயம் செய்வார்னா நம்மளை கொஞ்சம் ஒரு தட்டி ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு செய்வார். நம்மளை அழிக்கும்படிக்கு தேவன் செய்ய மாட்டார். அழிக்கும்படிக்கு செய்கிறாருன்னா அவர் கோபத்தில் செய்கிறார். நம்மளை நல்வழிப்படுத்தும்படிக்கு செய்கிறாருன்னா அவர் அன்பில் செய்கிறார். ஸோ பட் பொதுவாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஒழுங்குபடுத்த நினைக்கிறாருனாலும் நம்ம ராங் ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம், தப்பான வழியில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். இல்லை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னாலும் தப்பான வழியில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஸோ எதாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற ஒரு காரியம்தான் அதுக்கு ரீசன். சில நேரத்தில் யோசேப்பு மாதிரி யோசேப்பு ஜெயிலில் இருந்த மாதிரி நம்மளை சில நேரத்தில் சில உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து கடிவாளம் மாதிரி போட்டு நம்மளை அடக்கிற ஒரு நிலை இருக்கலாம்.
ஸோ அது அதெல்லாம் ரேர். அதை பொதுவாக நம்ம ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னா திருப்பி நம்ம யோபு மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடும். சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும், அது ரொம்ப ரேர் கேசஸ். பட் பொதுவாக என்னென்னா, பாவம் செய்யும் பொழுது நமக்கு நோய்களையும் வியாதிகளையும் தேவன் கொடுக்கலாம், இல்லை அனுமதிக்கலாம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்போ எது நடந்தாலும் சரி, நம்ம உழ வேண்டிய இடம் கடவுளுடைய கை. நம்ம அப்படியே இப்படி ஓடி அப்படி வந்துடலாம், இங்கே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து சாப்பிட்டு சரியாக இல்லாம், ஆப்ரேஷன் பண்ணி சரியாக இல்லாம், இதெல்லாம் எதுவுமே நமக்கு உருப்படாத கேஸ். ஆஸ்பத்திரி போகிறவங்க போகலாம், மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஸோ நான் ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்கன்னு சொல்லலை, மாத்திரை சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. பட் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நிறைய டாக்டர்ஸே போட்டிருப்பாங்க, வி ட்ரீட் காட் ஹீல்ஸ். கடவுள் கையில் விழுந்த மக்களாய் நாம் இருக்க வேண்டும், இல்லையா? ஸோ அநேக அற்புதங்கள், ஏன்னா நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்க்குறோம், கடவுளுடைய வார்த்தை எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது. கடவுளோட வார்த்தையும் அற்புதமாக பிரிக்க முடியாத விஷயங்கள். ஸோ அப்போ நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்மை குணமாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தேவன் கொடுத்தார், இல்லை ஏன் தேவன் அனுமதித்தார் என்பதை யோசித்து அவர்கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நம்ம போகணும். கடவுள் கிருபையில் அப்படி போகும்போது நமக்கு சுகம் உண்டாகும். கடவுள் சொல்கிறார், நான் காயப்படுத்திட்டு விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறார். நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். அப்போ காயப்படுத்துகிறேன், சொஸ்தப்படுத்துகிறேன் அப்படின்னா அது நடுவில் நம்ம கடவுளோட கிருபையில் அவர்கிட்ட திரும்ப வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதனால தான் இந்த 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நமக்கு நோய் வரும்போது, வியாதி வரும்போது அவரோட பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார்னா நம்மளை அந்த நோயிலேருந்து வியாதியிலேருந்து கர்த்தர் நம்மை வெளியில் கொண்டு வருவார். தேவன் காயப்படுத்துகிறார், தேவன் சொஸ்தப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தை உணர்ந்து இதை கற்றுக்கொண்டு இதை கைக்கொண்டு இதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் தாமே நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.